அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிந்து சுபியானுடைய 15வது பாடம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் உலுவை பற்றி ஒரு புதிய தலைப்பை நாம் துவங்கி இருக்கிறோம். உலு என்பது நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய ஒரு பொக்கிஷமான ஒரு காரியம். இன்னைக்கு நம்முடைய உம்மத்து முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தில் உள்ள எல்லோருக்கும் இந்த உலுவை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கிறார். மறுமையில் இவர்களெல்லாம் யாரெல்லாம் உது செய்து தொழுது ஒழுக்கமான தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்பவர்கள், இந்த உதுவு மறுமையில் பெரிய அடையாளமாக இருக்கும். எந்த அளவுக்கு கூடுதல் தேய்த்து கூடுதலாக நாம் தண்ணீரை நம்முடைய பகுதிகளில் கூடுதலான உடல்களில் செலுத்திக் கொள்கிறோமோ அவ்வளவு நன்மை கிடைக்கும். அவ்வளவும் நாளை மறுமையில் ஒளிமயமானதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்யும் பொழுது நம்ம பரிபூரணமா செய்யணும். அதுல ஃபர்லு, சுன்னத்து, முஸ்தஹப்பு, மக்ரூஹு, அந்த உழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள்னு நிறைய வகைகள் இருக்கு. அதை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த பாடங்கள்ல கத்துக்க போறோம். இன்றைய பாடத்தை உலுவுடைய ஃபர்லும் உலுவுடைய சுன்னத்தை பத்தி நம்ம படிச்சிருவோம். அல்ஹம்துலில்லாஹ். ஃபஸ்லுன், ஃபஸ்லானது பிரிவு. உலுவின் பயான், உலுவை பற்றிய விளக்கம். உலுவுடைய ஃபர்லு 4. உலுவுடைய டாலாம் ஞாபகம் இருக்குல்ல, உலுவுடைய ஃபர்லு 4. ஹனஃபி மதுகப்படி 4, ஷாஃபி மதுகப்படி 6. இந்த ஹாஷியால எழுதியிருக்கும். ஷாஃபியத்திடத்தில் இந்த 4ம் நியத்தும் தர்த்தீபும் ஃபர்லு 6. அவங்கள்ட்ட 6 ஃபர்லு இருக்கு. ஹனஃபிகள்ட்ட 4. என்னென்னன்னு சொல்லுவாங்க. முதல்ல என்ன ஹஸரத் நம்மள்ட்ட 4 அவங்கள்ட்ட 6ன்னு சொன்னா, அது வேற வேற அந்த ஆதாரங்களை எடுத்ததனுடைய அடிப்படையின் வித்தியாசங்கள். அதுக்கு நீங்க உசூலுல் ஃபிக்ஹ் படிக்கணும். இப்ப நீங்க படிக்கிறது ஃபிக்ஹ், மார்க்க சட்டங்கள். இந்த மார்க்க சட்டங்கள் எந்த அடிப்படையில எடுத்தாங்க? அது உசூல் அடிப்படைகள். உசூலுல் ஃபிக்ஹ். ஹனஃபில உசூலுல் ஷாஷி, நூருல் அன்பார் ரொம்ப அற்புதமான கித்தாபு. ஷாஃபி மதுஹப்ல வரக்காத்து, ஷரஹுல் வரக்காத்து, அதே மாதிரி ஜம்முல் ஜவாமி, இதெல்லாம் உசூலுகள்ல படிக்கக்கூடிய கித்தாபுகள் இருக்கட்டும். இப்போ உதுவுடைய ஃபர்லுகள் 4 ஹனஃபி மதுஹபை பொறுத்தளவு. காரணம் அல்லாஹ் தஆலா சொல்றான், இதா கும்தும் இலஸ் ஸலாத், தொழுகைக்கு நீங்கள் நிற்க நாடினால், ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், முகத்தை கழுவுங்கள், வைதியக்கும் இலல் மராஃபிக், முட்டுக்கை வரை கையை கழுவுங்கள், அம்சௌ பிரூசிக்கும், தலையை தடவுங்கள், மஸ்ஹ் செய்யுங்கள், அர்ஜுலக்கும் இலல் காபின், 2 கரண்டை கால்கள் உட்பட கால்களை கழுவுங்கள். இந்த 4 விஷயத்தை குர்ஆனில் நஸ்ஸாக தெளிவாக வருகிறது. இந்த 4 தான் ஃபர்லு. பாருங்க, 1வது முகம் கழுகுறது. முகம் என்ன பண்ணணும்? மேல் தட்டிலிருந்து கீழ் நாடிக்குழி வரைக்கும் முழுக்க உட்பட அடைய வளைஞ்சு கழுவணும். 2வது 2 கையையும் 2 முழங்கை, இங்கு ஞாபகம் இருக்குல்ல, இங்கு முழங்கை, முழங்கை மொழி, கை இருக்குதா? இது இப்ப விரல் அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கங்க, கற்பனை பண்ணிக்கங்க. விரல் மாதிரி தான் இருக்கா? இப்ப இந்த இடத்துல இந்த முழங்கை இருக்கும் இல்லையா, இந்த முழங்கை, இந்த முழங்கை உட்பட அதையும் சேர்த்தி தான், இது முழங்கை, அதையும் உட்பட சேர்த்தி கழுவணும். சரியா? முழங்கை மொழி உள்பட, முழங்கை மொழி உள்பட கழுகிறது. அப்போ சில இமாம்கள் என்ன சொல்றாங்க, முழங்கை அது கணக்குல வராது அப்படின்னாங்க. அது அப்படி கிடையாது. அதையும் உட்பட தான் கழுவணும். அது கழுகுறதுல வந்துடும். 3வது தலையில் 4 பங்கு மஸ்ஹ் செய்யறது. 4ல் 1 பங்கு. ஹனஃபி மதுஹப்ல எப்படி? 4ல் அட்லீஸ்ட் 25% தலையில மஸ்ஹ் செஞ்சிருக்கணும். தலை இருக்கிற தலை 4ல் 1 பங்கு மஸ்ஹ் செய்யணும். 4வது 2 காலையும் 2 பரண்டை மொழி உள்பட கழுகுறது. 2 கால் இருக்குது இல்ல, இப்ப இது காலுன்னு கற்பனை பண்ணுங்க. இந்த கால், இந்த கரண்டை மொழி இருக்கும் இல்லையா, அந்த மொழி, அதையும் சேர்த்தி கழுகணும். அதையும் உட்பட. அப்படின்னா என்னது? இதையும் உட்பட கழுகணும். அப்ப கால் ஃபுல்லா கழுகணும். அதோட சேர்த்து அந்த கரண்டை மொழி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து தான் கழுவி இருக்கணும். 4 குர்ஆனில் இந்த 4 தான் சொல்லப்படும். 4வது 2 காலையும் 2 பரண்டை மொழி. பரண்டை மொழினா கரண்டை கால். கரண்டை மொழி, மொழின்னு சொல்லுவாங்க இல்லையா, கரண்டை கால், கரண்டை மொழி, கருப்பா இருக்கு இல்லையா, கேப், அது உட்பட கழுகிறது. இந்த 4 ஹனஃபி மதுஹப்ல பரல். சொல்றது புரியுது இல்ல? முகத்தை கழுகுதல், கையை கழுகுதல், முட்டுக்கை உட்பட, தலையை தடவுதல், 4ல் 1 பங்கு தடவுதல், காலை கழுகுதல், கரண்டை கால் உட்பட. எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்களேன். பொதுவா சொல்லும்பொழுது முகம் கழுகுதல், கை கழுகுதல், தலை தடவுதல், கால் கழுகுதல்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. முகம் கழுகுதல், முழங்கை உட்பட கையை கழுவுதல். ஏன்னா குர்ஆன்ல அப்படிதான் வருது. எப்படி வருது? இதா கும்தும் இலஸ் ஸலாத் ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி, முழங்கை உட்பட கையை கழுவுதல், வம்ஸஹு பிரூசிக்கும்,
அர்ஜுலுக்கு மேல் கபனி கரண்டைக்கு மொழி உட்பட காலை கழுகுதல். அப்ப அந்த குரானில் வந்து அதே மாடல்ல இங்க நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. முகம் கழுவுதல், முழங்கை உட்பட கையை கழுவுதல், தலையை தடவுதல், கரண்டைக்கால் உட்பட காலை கழுவுதல். இந்த 4மே ஃபர்து. இந்த 4 இல்லைன்னு சொன்னா உது என்னாகாது, கூடவே கூடாது. அதின் சுன்னத்துகளின் பயான், உதுவினுடைய சுன்னத்துகள். அதின் சுன்னத்துகள் 13. உதுவுடைய சுன்னத்துகள் எத்தனை இருக்குது? 13. இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல இந்த 13 சுன்னத்துகளை நம்ம வாசிப்போம். 1வது நியத்து. அதாவது நவைத்து அன் அத்தவல்லா லி ரஃபஇல் ஹதஸி இம்திசாலன் லி அம்ரில்லாஹி தஆலா. அல்லாஹு தஆலாவுடைய ஏவலுக்கு வழிபட்டு, ஏவல்னா அவன் கட்டளை போட்டிருக்கிறான். நீங்கள் தொழுகைக்கு நிற்க நாடினால் உது செய்யுங்கள் கட்டளை. அது ஏவல். அந்த அம்ரு. அந்த அம்ருக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு துடக்கை நீக்கிறதுக்காக உது செய்ய நியத்து செய்தேன். துடக்குனா என்னது? அசுத்தம். துடக்குனா அசுத்தம். அசுத்தத்தை நீக்கிறதுக்காக உது செய்ய நியத்து செய்தேன். நியத்து செய்யணும். ஷாஃபி மதுகப்ல நியத்து ஃபர்து. நியத்து செய்யலைன்னா அவங்க உதுவே கூடாது. ஹனஃபி மதுகப்ல நியத்து செய்யலைன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த உதுனால நன்மை கிடைக்காது. ஆனா உது கூடிரும், தொழுதுக்கலாம், தப்பில்லை. ஆனா ஒரு சொட்டு நன்மை கூட கிடைக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒண்ணு நியத்துக்கு. நியத்து வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? உது செய்யணும். 2வது பஸ்மலா சொல்லுறது. பஸ்மல, பஸ்மலையு பஸ்மிலு பஸ்மலத்து. பஸ்மலானா என்னது? அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றது. எப்படி சொல்லணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹில் அதீம், வல்ஹம்து அலா தீனில் இஸ்லாம். இப்படிதான் பிஸ்மில்லா சொல்லணும். உதுவுக்கு சிறப்பான பிஸ்மில்லா இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹில் அலீம், வல்ஹம்துலில்லாஹி அலா தீனில் இஸ்லாம் என்று சொல்லுறது. இது 2வது. ஃபர்ஸ்ட் நியத்து, 2வது பிஸ்மில்லா. 3வது 2 கையும் மணிக்கட்டு வரையில் கழுகிறது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கை இருக்குது இல்லையா? கையுடைய அந்த மணிக்கட்டு இருக்குது இல்லையா? அது வரைக்கும் என்ன பண்ணணும்? முன் கைகள் 2யும் கழுவிடணும். 4வது மிஸ்வாக்கு செய்யறது. மிஸ்வாக்கு இருக்குது இல்ல, மிஸ்வாக் குச்சி, மிஸ்வாக்கு செய்யறது. மிஸ்வாக்கு நாருள்ள மரத்தில் நின்றுமா இருக்க வேணும். நாருள்ள மரமா இருக்கணும். நார் இல்லாத மரமா இருக்கக்கூடாது. குச்சியில எப்படி இருக்கணும்? நார் நாரா இருக்கணும். நார் இல்லாம இருக்கக்கூடாது. பட்டையா இருக்கும். அதில் வச்சு மிஸ்வாக் செய்ய முடியாது. நாருள்ள மிஸ்வாக்கா இருக்கணும். அதில் ஏற்றமானது, உயர்ந்தது உகா. உகா மரத்தினுடைய மிஸ்வாக்கு. பின்பு ஜெய்தூன். நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தா வரும். உகா மரம் அப்படின்னு அடிச்சீங்கன்னா வரும். 2வது ஜெய்தூன் மரம். அது கொண்டு பல்களுடைய வெளியிலும் உள்ளிலும் அருகுகளிலும் முரசிலும் தேய்ப்பான். சவுண்ட் கரெக்டா கேக்குதா? பல்லுனுடைய அருகுகள், முரசுன்னு அந்த மேல இருக்குல்ல, மேல இருக்கிறத முரசு. அந்த நாக்க மேல வச்சீங்கன்னா வரும் இல்லையா? நமக்கு நம்மளே என்ன ஆக்கிக்க முடியும்? பாத்துக்க முடியும். இது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இப்ப நமக்கு நம்மளே வந்து அந்த கிச்சு கிச்சு முட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படி என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு மாரி இதாகாது. ஆனா இந்த நாக்கினுடைய மேல் அன்னம் இருக்குல்ல, இந்த முரசுகள். அதுல நம்ம நாக்க வச்சு தேய்க்கிறப்ப என்ன ஆகுது? நமக்கு நம்மளே அது ஒரு அந்த கிச்சு கிச்சு முட்டுற ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல. ஆனா அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி லைட்டா இருக்குது. சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் உகா மரம், பின்பு ஜெய்தூன். அது கொண்டு பல்களுடைய வெளியிலும், வெளிப்பல்லு இருக்கு இல்லையா? அப்ப பல்லு இருக்கு இல்லையா? அப்படியே வெளியிலும், பல்லுடைய உள்ளிலும், பேக் சைடு இருக்கும். அங்கே என்ன பண்ணணும்? உள்ளிலும், அருகுகளிலும், ஓரங்களிலும், முரசிலும், மேல எல்லா பக்கங்களிலும் தேய்ப்பான். மிஸ்வாக்குடைய பிரயோஜனம் மிகுதம் உண்டும். அதனுடைய வரிசையில் தொழுகையை 70 மடங்கு இரட்டிப்பாக்கப்படும். ஒரு தொழுகையினுடைய 70 மடங்கு என்னாகும்? அதிகமான நன்மை கிடைக்கும். பொதுவா பெண்களுக்கு மிஸ்வாக்கு தேய்ப்பான் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆண்களுக்கு குடுத்துருக்காங்க. இப்ப பெண்களுக்கு இல்லையா? அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. பெண்களுக்கு குந்துருக்கம் அப்படின்னு ஒரு கிதாபுல படிச்சிருக்கிறேன். குந்துருக்கத்தை யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ண வேண்டாம். மிஸ்வாக் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த லோழஃப் ஆ வலிமையற்ற பலவீனம் உண்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு படிச்சிருக்கிறேன். குந்துருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாயில போட்டு மென்னுவாங்களாம். ஆண்களுக்கு குந்துருக்கம் சாப்பிடுறது நல்லதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குந்துருக்கம் என்னன்னு கூகுள்ல படிச்சு வைங்க. அந்த குந்துருக்கத்தை உபயோகிக்கணும் அப்படின்னு வரும். மிஸ்வாக்கு அது நிறைய நன்மைகள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இரட்டிப்பாக்கப்படும் என்று வந்துட்டு. 5வது 3 விடுத்தம் வாய் கொப்பளிக்கணும். எத்தனை தடவை? 3 தடவை. 6வது 3 விடுத்தம் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது தனித்தனியா. வாய்க்கு 3 தடவை வாய் கொப்பளிச்சுட்டு, அடுத்து நாசின்னா என்னது? மூக்குல தண்ணீர் செலுத்தி சளியை முழுக்க சிந்தி சுத்தப்படுத்துறது. இஸ்லாம் ரொம்ப சுத்தமானது. ஷாஃபி மதுகப்ல 2த்தையும் சேர்த்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன். வாய் கொப்பளிக்கிற அதே அந்த ஒரு கைக்கு தண்ணி எடுத்து வாய் கொப்பளிக்கிறதோடு சேர்த்து நாசிக்கும் தண்ணீர் செலுத்துவாங்க. ஹனஃபில அப்படி இல்ல. வாய் கொப்பளிக்கிறது தனியா,
நாசிக்கு தண்ணீர் செலுத்துறது தனியா. 7வது அடர்ந்த தாடியை கோதுறது. ஆண்கள் என்ன பண்ணணும்? அடர்ந்த தாடியை கோதி கழுகணும். விரல் எல்லாம் விட்டு நல்லா கோதி கழுகணும். 8வது கை, கால் விரல்களை கோதுறது. விரல்களுக்குள்ள இந்த இன்னொரு ஒரு கையில இன்னொரு கைய வச்சு நல்லா தேய்ச்சு விரல்களுக்குள்ள கோதணும். 9வது கழுகப்பட்டதை 3 விடுத்தம் அடைய வளைந்து கழுகிறது. அடைய வளைந்துன்னு என்னது? பரிபூரணமாக, சுத்தமாக, பூரணமாக, அதான் அடைய வளைந்து பரிபூரணமா கழுவுறது. 3 தடவை கழுவுறது. ஒரு கழுவக்கூடிய உறுப்புகள் எத்தனை டைம் கழுவணும்? முகம் 3 தடவை கழுவணும், கைய 3 தடவை கழுவணும், காலை 3 தடவை கழுவணும்னு சொல்லி 3 தடவை கழுகணும். 10வது தலையடங்களையும் தலை முழுவதையும் அடைய வளைந்து ஒரு விடுத்தம் மசகு செய்யறது. தலை முழுமையா ஒரு தடவை மசகு செய்யறது சுன்னத்து. இப்ப தலை எப்படி இருக்குன்னு வைங்க, தலை முழுவதும் அந்த தொடக்கத்துல கடைசி வரைக்கும் ஒரு தடவை முழுமையா மசகு செய்யறது சுன்னத்து. 4ல் ஒரு பங்காவது செய்யறது பரலு. தலை முழுவதும் சேர்த்து மசகு செய்யறது சுன்னத்து. ஷாஃபி இடத்தில் 3 விடுத்தம் மசகு செய்வாங்க. அப்ப ஷாஃபி நம்மள்ட்ட ஒரு டைம் செய்யணும். தலையோட தொடக்கத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு டைம் மசகு செய்வாங்க. ஷாஃபி 3 தடவை செய்வாங்க. 11வது தலையின் தண்ணீர் கொண்டு இரு காதுக்கும் மசகு செய்யறது. இப்ப தலைக்கு மசகு செஞ்சிருப்போம் இல்லையா, அதே தண்ணியை வச்சு என்ன பண்ணணும்? 2 காதுகளுக்கும் மசகு செய்யணும். மசகுன்னு என்னதுங்க? தடவுதல். காதையும் தடவணும். தலைக்கு தடவுவதையும் அதே தண்ணியை கொண்டே காதுக்கு தடவணும். புதுசா தண்ணி எடுக்கக்கூடாது. ஆனால் ஷாஃபி இடத்தில் காதுக்கு புதுசான தண்ணீர் கொண்டு மசகு செய்ய வேணும். ஷாஃபி மதுகபில் அப்படி. அதுக்கு வேற தண்ணி, தலைக்கு வேற தண்ணி எடுப்பாங்க. திரும்ப காதுக்கு புது தண்ணி எடுப்பாங்க. நமக்கு புது தண்ணி எடுக்க கூடாது. 12வது நஸ்ஸிலே வந்த ஒழுங்கின்படி தர்த்தீபாக செய்யறது. நஸ்ஸுனா என்னது? குர்ஆன், ஹதீஸ். குர்ஆனில் வந்த அந்த ஒழுங்கின்படி ஆதாரம் இருக்குது. எப்படி? முகத்தை கழுகுங்கள், கையை கழுவுங்கள், தலையை தடுவுங்கள், காலை கழுகுங்கள். இத நஸ்ஸினுடைய அந்த வரிசை, குர்ஆனில் வந்த அந்த வரிசை, அந்த வரிசைப்படி செய்யற தர்த்தீபாக. தர்த்தீபுனா என்னது? வரிசைப்படி. ஷாஃபி இடத்தில் நியத்தும் தர்த்தீபும் தவிர மற்றதெல்லாம் சுன்னத்து. ஏன்னா அவங்கள்ட்ட நியத்தும் தர்த்தீபம் என்னது? பரலு. சரி, தர்த்தீபாக செய்யறது. 13வது துயர்படியாக செய்யறது. கரெக்டா இடைவிடாமல் செய்யணும், தொடர்படியா செய்யணும். விட்டு விட்டு செய்யக்கூடாது. ஒரு டைம் முகத்தை கழுவிட்டு போய் மிக்சியில போய் ஒரு தேங்காய் வெல்லம் போட்டு அரைச்சிட்டு திரும்பி வந்து கையை கழுவுறது. அப்புறம் திரும்பி அதை போய் ஃபேனை போட்டு டிவி ஆஃப் பண்ணி விட்டு எல்லாம் பண்ணிட்டு திரும்பி அது காலை கழுவுறது. இப்படி கேப் விடக்கூடாது. கேப் விடாமல் செய்வது. இப்படி 13 விதமான சுன்னத்துகள் உதுவில் இருக்குது. சரியா? அதை இன்ஷா அல்லாஹ் கவனிச்சு உது செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான பரிபூர்ணமான தௌஃபீக்கினை வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.